ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் இயர்லி பேஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட், ஆஃப் இயர்லி பேஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட், குவார்ட்டர்லி பேஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட். இப்போது போன 2 லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி லெசன் அதுக்கு முன்னாடி லெசன் 2 லெசன் எடுத்திங்கன்னா ஆஃப் இயர்லின்னு தனியாக பார்த்துருப்போம், குவார்ட்டர்லி தனியாக பார்த்துருப்போம். பட் இந்த லெசனில் கொஷனில் வெறும் மந்த்ஸ்ன்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதை ஆஃப் இயர்லியா குவார்ட்டர்லியான்னு கொஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இது ஆஃப் இயர்லியா இல்லை குவார்ட்டர்லியான்னு. ஓகேவா? முன்னாடி கொஷனில் பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட்டில் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அப்படின்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், 6 மந்த்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். சரியா? போன வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ சுத்தமாகவே புரியாது. ஸோ மறந்துடாமல் போன 2 லெசனை பாருங்கள். அதே மாதிரி குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க, பிரின்சிபல் கொடுத்துருந்தாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, டைம் டியூரேஷன் கொடுத்துருந்தாங்க, ஃபைனலாக காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னாங்க. ஸோ 3 மாதமாக பிரித்தோம், ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். பட் இப்போது பார்க்க போகிற லெசனில் கொஷனில் பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஃபைண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் தான் இது ஆஃப் இயர்லியா குவார்ட்டர்லியான்னு யோசித்து அதுக்கேற்ற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இப்போது கொஷனில் டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது 30 மந்த்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% per annum அப்படின்னு இருக்குது. இப்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்கள். 30 மந்த்ஸ் இருக்கா, இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1 இயர். கரெக்டாக 1 இயர்னா என்னது? 12 மந்த்ஸ். இன்னொரு 1 இயராக ஸ்ப்ளிட் பண்ணலாம், 24 மந்த்ஸ். லாஸ்ட்டில் பாக்கி எத்தனை மாதம் இருக்குது? 6 மாதம் இருக்குது. அப்படின்னா இது 1 இயர், இது ஒரு 1 இயர், பாக்கி இருக்கிற 6 மாதங்கிறது ஆஃப் இயர்லி. ஓகே தானே? புரிஞ்சதில்ல? டவுட் இல்லைல்ல? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னு 30 மந்த்ஸை 1 இயர்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம், இன்னொரு ஒரு 1 இயர்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம், பாக்கி 6 மாதம் இருக்கும். ஏன்னா 24 மாதம் போயிடுச்சு, பாக்கி 6 மாதம் இருக்கும். 6 மாதன்றது என்ன சொல்லுவீங்க? ஆஃப் இயர்லி. ஸோ 1 இயர் 6 மந்த்ஸாக பிரிக்கலாம். இப்போ 1 இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கும் 20% தான். லாஸ்ட் 6 மாதத்துக்கு ஆஃப் இயர்லியில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிவைடட் பை 2 பண்ணுவோம். அதே மாதிரி இதை டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 10%. இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் 20% அவங்க கொடுத்துருக்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு, திருப்பி இன்ட்ரெஸ்ட்டை பிரின்சிபலோட ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 20%, மறுபடியும் பிரின்சிபலோட ஆட் பண்ணி லாஸ்ட்டில் 10% போட்டுட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ மறந்துடாமல் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானே லாஜிக் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே தானே? 30 மந்த்ஸை 1 இயர் 6 மந்த்ஸாக பிரிக்கலாம். 1 இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%, 6 மந்த்ஸுங்கிறது ஆஃப் இயர்லி. ஸோ அதனால் 10% மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? இதுவே நீங்கள் ஃபார்முலா மெத்தடுக்கு போகணும் அப்படின்னா, ஃபார்முலா இப்போது என்ன ஃபார்முலா இருக்குது? A = இப்போ நல்லா கவனிங்க, 30 மந்த்ஸ் அப்படின்றது எத்தனை வருஷம்? 2.25 வருஷம். 2.5 வருஷம். கரெக்டாக? 2.25 கிடையாது, 2.5 வருஷம். 2 வருஷம்னா 24 மாதம், அரை வருஷம்னா 6 மாதம். ஸோ 24 + 6 30 மாதம். ஸோ அதனால் இந்த 30 மந்த்ஸை 2.5 வருஷம்னு சொல்லலாம், 2.5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்னா, A = P × 1 + R/100 பவர் n. இதுதான் பேசிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. இப்போ நம்ம போட்டிருக்கிறது என்ன 2 இயர்ஸ்க்கு தான் போட முடியும். பாக்கி ஆஃப் இயர் இருக்குது. ஆஃப் இயர் அப்படின்றது ஆஃப் இயர்லி. ஸோ ஆஃப் இயர்லியோட ஃபார்முலா 1 + R/2 டிவைடட் பை 100 பவர் 2n. அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுது இதில் ஃபார்முலாவில். ஸோ A = P × பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, 1 + R/100. ஆறுன்றது ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 20%, R/100. பவர் என்னங்கிறது 2 இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம், பாக்கி 6 மாதம் இருக்குது. 6 மாதங்கிறது ஆஃப் இயர்லி. ஸோ அதனால் ஆஃப் இயர்லியோட ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 6க்கு பதிலாக அதே மாதிரி 20/2 10ன்னு வரும். n-க்கு பதிலாக என்ன போடுவீங்க? 1/2 இயர்ஸ். ஓகேவா? ஸோ சம்மு பார்க்கும்போது இன்னும் நிறைய ஐடியா கிடச்சிரும். பட் பேசிக் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா சம்மு ரொம்ப ஈஸி. அடுத்தது 27 மந்த்ஸ். ஒருவேளை கொஷனில் 27 மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1 இயர்ன்றது என்னது? 12 மந்த்ஸ். மறுபடியும் 1 இயருங்கிறது என்னது? 24 மந்த்ஸ். பாக்கி எவ்வளோ மாதம் இருக்குது? 3 மாதம் இருக்குது. அப்போ 3 மாதம்ன்றது என்னது? குவார்ட்டர்லி. ஓகே தானே? புரிஞ்சதில்ல? ஸோ 1 இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%.
மறுபடியும் ரெண்டாவது வருஷத்துக்கும் 20%, பட் குவார்ட்டர்லின்னு சொல்லும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிவைடட் பை 4. ஸோ 20 டிவைடட் பை 4ங்கிறது 5%. ஓகேவா? என்ன லாஜிக் யூஸ் பண்ணோம்? 20% பிரின்சிபல் கண்டுபிடிச்சி ரெண்டாவது வருஷத்துக்கு ஆட் பண்ணி திருப்பி 20%, லாஸ்ட்டு 5%. இதுவே ஃபார்முலா மெத்தடுக்கு வந்தீங்கன்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 பவர் n. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு தான். 2 வருஷத்துக்கு n-க்கு பதிலாக 2 போட்டு R-க்கு பதிலாக 20 போட்டுருவீங்க. பட் பாக்கி எவ்வளோ மாதம் இருக்குது? 3 மாதம். 3 மாதங்கிறது குவார்ட்டர்லி. இது குவார்ட்டர்லி. ஸோ குவார்ட்டர்லியோட ஃபார்முலா R/4 டிவைடட் பை 100 பவர் 4n. அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா குவார்ட்டர்லியை சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், கான்செப்ட் தான் முக்கியம். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாலே சம் ரொம்ப ஈஸி. ஸோ 2 சம் தான் பார்க்க போகிறோம். அந்த 2 கொஷினும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணி காட்டுறேன், ஃபார்முலா மெத்தட்லேயும் சால்வ் பண்ணி காட்டுறேன். கொஷின் நம்பர் 1 பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 1, a sum of rupees 10,000 was deposited in a bank for a period for 27 months at the rate of 20% per annum on compound interest. So what will be the total amount received? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 கொடுத்தாச்சு. ஓகேவா? அதே மாதிரி டைம் டியூரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 27 months கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% per annum. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது ஆஃப் இயர்லியா குவார்ட்டர்லியா எதுவுமே கொடுக்கல. இப்போ 2 years அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். 1 yearக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி பிரின்சிபலோட ஆட் பண்ணி போட்டுடலாம். பட் இங்கே 27 monthsன்னு கொடுத்தனால தான் பிரச்சனை. சரியா? இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்க்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பேசிக்கில் நான் சொல்லிட்டேன் எப்படி 27 months ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு. 27 months 1 year, மறுபடியும் ஒரு 1 year, பாக்கி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 months குவார்ட்டர்லி. ஸோ 1 yearக்கு கொஷனில் 20% கொடுத்துருக்காங்க, 20, ரெண்டாவது வருஷத்துக்கும் 20, பட் 3 மாதங்கிறது குவார்ட்டர்லி. குவார்ட் அப்படிங்கிறனால டிவைடட் பை 4. ஸோ 20 டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா 5%. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000. ஸோ 10,000க்கு 20%, 20/100, 0 0 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 1000 × 2ங்கிறது 2000. ஸோ டோட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10,000, இங்கே ஒரு 2,000, ஸோ 12,000. ஓகேவா? ஸோ இது டோட்டல் அமௌண்ட். ஸோ ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,000. ஸோ செகண்ட் இயருக்கும் இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்க? 12,000 இன்ட்டு செகண்ட் இயரோட பர்சன்டேஜ் என்னது? 20. ஸோ 20/100, 0 0 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ 0 0 2400. ஓகேவா? 2400ங்கிறது ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டு. டோட்டல் அமௌண்ட் இதோட ஆட் பண்ணிவிடுங்க. 14,400. ஸோ 14,400ங்கிறது ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட். இப்போ மூணாவது வருஷம் எடுத்திங்கன்னா 3rd year கிடையாது, பாக்கி 3 மாதம் தான் இருக்குது. அந்த 3 மாதம் குவார்ட்டர்லி. ஸோ 5%. ஸோ 5 டிவைடட் பை 100 இன்ட்டு, ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14400. ஸோ 0 0 0 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ 5 4s are 20. ஸோ ரிமைண்டர் 2 22. ஸோ ரிமைண்டர் 2 5 7. ஸோ 720. ஸோ மொத்தமாக ஃபஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,000, 20% கேல்குலேட் பண்ணோம். ரெண்டாவது சமுக்கு ரெண்டாவது இயருக்கு 2,400, 20%. மூணாவது வருஷத்துக்கு 720, 5%. அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்? டோட்டலாக என்ன அமௌண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு பிரின்சிபலோட ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதான் டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ 0 2. ஸோ 7 + 4ங்கிறது 11, ரிமைண்டர் 1 5. ஸோ 5120ங்கிறது டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அவங்க கேட்குறது டோட்டல் அமௌண்ட். ஸோ ப்ளஸ் பிரின்சிபல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000. ஸோ 10,000 + 5,120ங்கிறது 15,120. ஸோ 15,120ங்கிறது டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட். ஓகே தானே? புரிஞ்சதில் எப்படி சால்வ் பண்ணுறோன்னு. ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரெடிஷ்னல் மெத்தட் போட்டுட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃபார்முலா மெத்தடும் பார்க்கலாம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். சரியா? ஃபார்முலா மெத்தடை பொறுத்த வரைக்கும் பேசிக்கில் என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேனோ அந்த ஃபார்முலாவை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். 27 monthsன்னு இருக்குது. 27 monthsங்கிறது 2 year. ஓகேவா? 2 yearங்கிறது 24 months ப்ளஸ் குவார்ட்டர்லி. ஓகே தானே? புரியுதில்லை எப்படி போட்டிருக்கேன்னு? ஸோ 2 year குவார்ட்டர்லி சேர்ந்தது தான் 27 month. மொதல் 2 yearக்கு என்ன ஃபார்முலா? A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 பவர் n. இது பேசிக்கான ஃபார்முலா 2 yearக்கு. சரியா? 1 yearக்கான ஃபார்முலா தான். பட் யூஸ்வலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாக்கி என்ன இருக்குது? குவார்ட்டர்லி. ஸோ குவார்ட்டர்லி என்னன்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷனே போட்டுருங்க, அடிஷனல்லாம் கிடையாது, மல்டிப்ளிகேஷன். ஸோ குவார்ட்டர்லியோட ஃபார்முலா 1 + R/4
divided by 100 power 4n அவ்வளவுதான். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்னா 2 year அதுக்கான ஃபார்முலா, குவார்ட்டர்லிக்கான ஃபார்முலா. ஸோ வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஸோ பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க 10,000. ஸோ 1 plus r by 100, rங்கிறது 20, ஸோ 20 by 100ன்னு கிடைக்கும். ஸோ 100 plus 20 120, ஸோ 120 divided by 100. ஸோ பவரில் நம்பர் ஆஃப் இயர்ஸுங்கிறது 2 years, அதனால் பவரில் 2. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் r by 4, ஸோ 20 by 4ங்கிறது 5, ஸோ 1 plus 5 by 100ங்கிறது 105 by 100, ஸோ 105 divided by 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம் இந்த டேர்மை, ஓகேவா? இது பவர் ஸ்கொயர் தானே இருக்குது, ஸோ இன்னொரு வாட்டி எழுதிடலாம். என்னென்னா 120 divided by 100, ஓகேவா? ஸோ 120 by 100 ஸ்கொயருங்கிறத தனித்தனியாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஜீரோலாம் கேன்சல் பண்ணுங்கள். 1 2 3 4, ஸோ 1 2 3 4 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற 0 அதே மாதிரி இங்கே இருக்கிற 0 எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 into 12 into 105. ஸோ 12 12s are 144, ஸோ 144 into 105. ஸோ 144 105 100 plus 5 போடலாம். என்னோட ஈஸிக்காக மல்டிப்ளிகேஷனுக்காக போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ 105ங்கிறது 100 plus 5, ஸோ இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 14400 plus 144 into 5, so 5 4s are 20, so remainder 2, 5 4s are 20, 22, so remainder 2 7, so 720, so 0 2 1 5. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15,120ங்கிறது டோட்டல் அமௌண்ட், ஓகேவா? ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபார்முலா மெத்தட்லையும் நான் சால்வ் பண்ணி காட்டியாச்சு. ஸோ அதே மாதிரி தான் 30 months கொடுத்துருந்தாலும் சேம் லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறோம், பட் அது ஆஃப் இயர்லி, இது குவார்ட்டர்லி, அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஸோ வாட் வில் பி த டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் ஃபார் த சம் ஆஃப் rupees 20,000 ஃபார் த பீரியட் ஆஃப் 30 months அட் த ரேட் ஆஃப் 8% per annum ஆன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னெல்லாம் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபலுங்கிறது rupees 20,000, ஸோ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க பிரின்சிபல். அடுத்தது டைம் டியூரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 monthsன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8% per annum ஒரு வருஷத்துக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி இது ஆஃப் இயர்லியாக கால்குலேட் பண்ணுமா குவார்ட்டர்லியாக ஸ்ப்ளிட் பண்ணுமான்னு பாருங்கள். ஸோ 30 months இருக்கா, 30 monthsங்கிறது 1 year, 1 yearங்கிறது 12 months, இன்னொரு 1 year, மறுபடியும் ஒரு 12 months, மொத்தம் 24 months. பாக்கி எவ்வளோ மாதம் இருக்கும்? 6 மாதம் இருக்கும். போன கொஸ்டினில் பாக்கி 3 மாதம் இருந்தது, அது குவார்ட்டர்லி. இது 6 மாதம் இருக்குது, அதனால ஆஃப் இயர்லி. ஸோ இப்போ எப்படி எழுதுறோம்னா 1 yearக்கு 8%, மறுபடியும் 1 yearக்கு 8%, 6 monthsங்கிறது ஆஃப் இயர்லி. ஸோ ஆஃப் இயர்லினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 2, ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4%. ஸோ ஃபஸ்ட்டு 8% கண்டுபிடிக்கலாம். ஸோ 8 by 100 into 20,000. ஸோ 0 0 0 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 1600. ஸோ 1600 எடுத்து ஃபஸ்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ டோட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21,600. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இயருக்கும் 8% தான். ஸோ 8 by 100 21,600. ஸோ 0 0 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 8 6 are 48, ரிமைண்டர் 4. ஸோ 8 4s are 12, ரிமைண்டர் 1, 16 1 17. ஸோ 1728 அப்படிங்கிறது ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட். ஸோ டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21,000, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ 8 2, ஸோ 7, ஸோ 7 plus 6ங்கிறது 13, ஸோ ரிமைண்டர் வந்து 1, ஸோ 1 2 3, ஸோ 23. ஸோ 23 328ங்கிறது டோட்டல் அமௌண்ட் ரெண்டாவது வருஷத்தோடது. அடுத்தது 4% கண்டுபிடிக்கணும், ஏன்னா அது ஆஃப் இயர்லி. ஸோ 4 by 100 into 23 328 is equals to, ஸோ இது கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இது 4 times 25ஆல் கேன்சல் பண்ணலாம், பட் மறுபடியும் அது 5 table தான் வரும். ஸோ பெட்டர் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 8 4s are 32, ஸோ ரிமைண்டர் வந்து 3. ஸோ 4 2s are 8, 8 plus 3ங்கிறது 11, ஸோ ரிமைண்டர் வந்து 1. 4 3s are 12, 12 plus 1 13, ரிமைண்டர் 1. ஸோ 4 3s are 12, 12 plus 1 13, ரிமைண்டர் 1, 4 plus 3 9. ஸோ 93312 டிவைடட் பை 100ன்னு இருக்கும். ஸோ டிவைடட் பை 100ங்கிறது 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சுருங்க. ஸோ இது லாஸ்ட்டு 6 monthsக்கான இன்ட்ரெஸ்ட்டு, இது 1 yearக்கான இன்ட்ரெஸ்ட், இது ஒரு 1 yearக்கான இன்ட்ரெஸ்ட். அவங்க என்ன கேட்குறாங்கிறது தான் முக்கியம். ஸோ வாட் வில் பி த டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு, டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் என்ன அர்த்தம்? பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் டோட்டல் அமௌண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இன்ட்ரெஸ்டெல்லாம் ஆட் பண்ணி பிரின்சிபலோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர், ஓகேவா? ஏன்னா அவங்க கேட்குறது டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க.
சரி ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 0.12 லாஸ்ட் நம்பரு. ஸோ 3, ஸோ 8 + 3ங்கிறது 11. ஸோ ரிமைண்டர் வந்து 1. ஸோ 6, ஸோ 4, ஸோ 4261. ஸோ ஃபைனலாக 4261 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஆனால் அவங்க கேட்குறது டோட்டல் அமௌண்ட். ஸோ 20,000ம் 4,261.12 ஆட் பண்ணிங்கன்னா 24,261.12. ஸோ இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ ஃபார்முலா மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 30 months 1 year half yearலியாக பிரிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த 30 months நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 1/2 years. கரெக்டு தானே? 2.5 yearsங்கிறது தான் 30 months. ஸோ 2.5 yearsனா என்ன அர்த்தம்? half a yearனா 6 months, 2 yearனா 24 months. ஸோ ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணணும்னா A = P × 1 + R/100 power n. ஸோ இந்த ஃபார்முலா 2 yearsக்கு, பாக்கி half year இருக்குது. half yearங்கிறது half yearly ஃபார்முலா. ஸோ 1 + R/2 / 100 பவரில் 2n. அவ்வளோதான். ஸோ A = பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20,000ங்கிறது பிரின்சிபல். ஸோ 1 + R/100. Rன்றது பார்த்தீங்கன்னா 8%. அப்போது 8/100. ஸோ 1 + 8/100ங்கிறது 108/100. ஸோ 108 / 100. ஓகேவா? ஸோ என்னங்கிறது என்னது? 2 yearsக்கு தான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 2 அப்படின்றனால × 108 / 100. ஓகே. ஸோ அடுத்தது half yearlyக்கு வருவோம். ஸோ என்னுக்கு பதிலாக 1/2 போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும், பவர் 1 தான். ஸோ R/2 8/2ங்கிறது 4. ஸோ 1 + 4/100ங்கிறது 104/100. ஸோ ஃபைனலாக 1 2 3 4 சிமிலராக 1 2 3 4 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை 2 times கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2s are 2, 50 times. இதை மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 25. ஸோ இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 54. ஸோ 25 54. ஸோ இதை 25 டைம்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2.16. ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 108 × 104 × 2.16. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப கஷ்டமான மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி கொஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெட்டர் ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய கால்குலேஷன் எதுவுமே கிடையாது, ரொம்ப பெரிய மல்டிப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. டக்குன்னு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 108 104 மல்டிப்ளை பண்ணோம், அப்புறம் 2.16ஓட மல்டிப்ளை பண்ணோம். அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் நீங்கள் சம் போடும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த சம் பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா அப்படின்றது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். சும்மா ஒரு கொஷின் 5 கொஷின் போட்டுட்டு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண அந்த கொஷினை பார்த்தோன்னே நம்ம எந்த ஆன்சர் போடலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ரைட்? ஸோ போன கொஷனுக்கு என்ன ஆன்சர் கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 24. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இப்போ போட்டோம்ல, அப்போ என்ன கிடச்சதுன்னா 24,000 சம்திங் கிடச்சதுல. என்ன ஆன்சர்? 24,261 ஏதோ கிடச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். 24,261.12 கிடச்சிது. பட் நீங்களும் எதுக்கு ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இந்த லெசனில் நம்ம 2 கொஷின் தான் பார்த்துருக்கோம். அந்த 2 கொஷினும் ட்ரெடிஷ்னலையும் சொல்லி கொடுத்துட்டேன், ஃபார்முலாலையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மந்த்ஸ் 30 months 27 monthsன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படித்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை.